ரொம்ப சிம்பிளாக காரமே இல்லாமல் ஒரு டொமேட்டோ ரைஸ். தேவையான அளவு எண்ணெய். இந்த சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். கொஞ்சம் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ரோஸ்ட் ஆனால் தான் சாதம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தக்காளியை சேர்த்து, தக்காளி வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமான அளவு இருக்கணும். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டால் தான் சாப்பாடு நல்லா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும், ப்ளைனாக இல்லாமல். அதனால் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் எல்லாம் சேர்ந்து சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரைஸ் போட்டுடலாம். ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிக்கணும். எல்லா ரைஸும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு காலையில் ரொம்ப ஈஸியாக நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.